அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்டையர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா இருந்தது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. அதாவது அமெரிக்காவுக்கும், இந்தியாவுக்கும் வந்து ட்ரேட் டீல் வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம மேல எப்போ வந்து டாரிஃப் போட்டாங்கன்னா, அப்போ ட்ரம்ப் பதவியேத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போடுறோம். அமெரிக்கால இருந்து எல்லாரும் வந்து வரிய வசூல் பண்றாங்க. நாங்க மட்டும் எதுக்கு வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 25% போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா போருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் ஃபைனான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, ரஷ்யன் ஆயில் நம்ம வாங்குறதுக்காக இன்னொரு 25% போட்டு 50% டாரிஃப் போட்டாரு. இந்த 50% டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்ல இருந்து 18%ஆ குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இம்மீடியேட் எஃபெக்ட்டா வரும்னு சொல்லிட்டு, அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியால வந்து அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10:28க்கு போடுறாரு. 10:28க்கு அவர் இந்த போஸ்ட் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி ஏற ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 600, 700 பாயிண்ட் வந்து கேப் அப்ன்னு காமிக்குது. கிட்டத்தட்ட 26,000 கடந்து தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இன்னைக்கு காலையில வந்து கிஃப்ட் நிஃப்டி நம்ம பார்க்கும்போது 7:40க்கு கரெக்ட்டா நீங்க கிஃப்ட் நிஃப்டி சார்ட்ல போய் பாருங்க. ஏன்னா நான் வந்து செபி ரூல்ஸ் படி சார்ட் காமிக்கக்கூடாது. அண்ட் 7:40க்கு என்ன ஆச்சுன்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து 26,700 வரையும் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சது. ஆனா அந்த அளவுக்கு நிஃப்டி இன்னைக்கு ஏறுச்சான்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஏறல. இன்னைக்கு காலையில வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த மாரியே வந்து ஒரு 26,200 ஒரு 1,200 பாயிண்ட் கேப் அப்ல தான் ஓப்பன் ஆச்சு. கேப் அப் ஆன ஒரே ஒரு 10 செகண்டுக்குள்ளாரயே 500 பாயிண்ட் விழுது. இந்த 500 பாயிண்ட் விழுந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆர்டிஃபிஷியலா இத பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நெனைக்கிறேன். காரணம் என்னன்னா, நேத்து வீடியோலயே நம்ம பேசியிருந்தோம். எஃப்ஐஎஸ் வந்து இன்னும் 88% வந்து இண்டெக்ஸ்ல ஷார்ட் பொசிஷன் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாரி கிஃப்ட் நிஃப்டிலயே வந்து பார்த்தீங்கன்னா, 1,200 பாயிண்ட் காமிக்கும்போது, அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லாஸ் வரும். இந்த லாஸ சரி கட்டணுன்றதுக்காகவும், அவங்களோட ஓப்பனா இருக்கிற ஷார்ட் பொசிஷன குளோஸ் பண்றதுக்காகவும், ரொம்ப ஆர்டிஃபிஷியலா வந்து பிரைஸ வந்து ஒரு லெவல்குள்ளார வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து நீங்க நிஃப்டியோட சார்ட்டா இருக்கட்டும், சென்செக்ஸோட சார்ட்டா இருக்கட்டும், இல்ல பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், எந்த சார்ட் நீங்க பார்த்தீங்கனாலும், ஒரு எல் ஷேப்ல வந்து அந்த சார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரெட் கேண்டில். அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஒரே லைன்ல இப்படி இருக்கும். இன்னைக்கு வந்து இன்ட்ராடேல யாராவது ஆப்ஷன்ஸ செல் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த 920 ஸ்டாடல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான காசு கிடைச்சிருக்கும். என்னதான் அவங்க இண்டெக்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணாலும், சில செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பாசிட்டிவ்ஸ் இருந்தது. அப்பர் சர்க்யூட்ட டச் பண்ணுது. உதாரணத்துக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் செக்டாரு, ஜுவல்லரி செக்மெண்ட்டு, ஃப்ரோசன் ஃபுட்ஸ ஏற்றுமதி பண்றாங்கல்ல, அவங்க எல்லாரோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் சர்க்யூட் டச் பண்ணுது. காரணம் என்னன்னா, இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளையண்ட் யாருன்னு பார்த்தா அமெரிக்கா. அமெரிக்கால 50% டாரிஃப் போட்டதுனால, ஒரு வருஷமா இவங்களோட பிசினஸ்ல வந்து ஒரு இம்பாக்ட் இருந்தது. இந்த இம்பாக்ட் எல்லாம் வந்து இதுக்கு மேல இருக்காதுன்னு சொல்லிட்டு, இந்த டெக்ஸ்டைல் ஷேர்ஸு, ஃப்ரோசன் ஃபுட் ஷேர்ஸு, அப்புறம் இந்த ஜுவல்லரி ஷேர்ஸு, சில ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ரியாக்ட் ஆச்சு. அண்ட் அத தொடர்ந்து இன்னைக்கு அதானி குரூப்போட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே பாசிட்டிவா இருந்தது. 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் என்னன்னா வந்து ரீசென்ட்டா அதானியோட ஷேர்ஸ் வந்து பயங்கரமா அடிச்சிருந்தாங்க. அந்த யுஎஸ் பிரைபரி கேஸ் விஷயமா. ஒருவேளை இப்போ இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றதுனால, அந்த கேஸ வந்து டீல்ல விட்டுருவாங்க போல, அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே என்னமோ தெரியல. அதானியோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, Zomatoவோட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல வந்து 10% அளவு இன்க்ரீஸ் ஆச்சு. என்ன காரணம்னா, ஜெஃப்ரீஸ் வந்து அவங்களோட இந்தியா மாடல் போர்ட்ஃபோலியோல Zomato ஷேர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த இண்டெக்ஸ ஃபாலோ பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாசிவா வந்து Zomatoவோட ஷேர்ஸ வாங்கி தான் ஆகணும். இந்த மாரி இன்ஃப்ளோஸ் வரதுனால ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆனா, அதுவும் கூட பார்த்தீங்கன்னா, கடைசியில செல் ஆஃப்ல தான் முடிஞ்சது. ஜஸ்ட் ஒரு 2% மட்டும் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. அண்ட் ஓவராலா இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2,693 ஷேர்ஸ் வந்து பாசிட்டிவா ட்ரேட் ஆயிருக்கு. அண்ட் ஒரு 500 ஷேர் மட்டும் ரெட்ல முடிஞ்சிருக்கு. அந்த 500 ஷேர்ல வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்கிற கேஸ்ட்ரால், ஈக்விட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ல தான் முடிஞ்சிருந்தது. அண்ட் ஒரு 92 ஷேர் வந்து மேலேயும் ஏறாம, கீழயும் இறங்காம வந்து முடிஞ்சிருக்கு. 196 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. இத்தன நாளா அமெரிக்கானால இம்பாக்ட்டா இருந்த அவங்க பிசினஸ் வந்து சரியாயிடும்ன்றது காரணத்தினால 196 ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. இந்த மாரி வந்து இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் ட்ரேட் டீல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்ற நியூஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட இந்தியன் ரூபி வந்து பார்த்தீங்கன்னா, 1% அளவு வந்து 1% அளவு வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, 92, 93 வரையும் போயிடும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம அந்த பட்ஜெட் அன்னைக்கு வீடியோ போட்டதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிடி ஏத்திட்டாங்க. எஃப்ஐஎஸ் செல் பண்ணுவாங்க. ஸோ வந்து 93 வரையும் போயிடும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த யுஎஸ் ட்ரேட் டீல் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இனி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டாலருக்கு பற்றாக்குறை இருக்காதுன்ற பட்சத்துல, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ரூபி வந்து அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு, ஐடி கம்பெனி இன்வெஸ்டர்ஸ்க்கு நெகட்டிவான விஷயம் தான். ஆனா இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ் எல்லாமே கூட பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிருக்கு. என்னதான் ரூபி அப்ரிஷியேட் ஆகுறதுனால ப்ராஃபிட்டபிலிட்டியில ஒரு இம்பாக்ட் இருந்தாலும் கூட, இவ்வளோ நாள் அவங்களோட பிசினஸுக்கு இருந்த ஒரு அன்சர்டனிட்டி வந்து விலகிடுச்சு அப்படின்ற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஐடி கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தி தான் முடிச்சிருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இஎம்எஸ் செக்மெண்ட்ல டிக்ஸான், சைர்மா எஸ்டிஎஸ் இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 6, 7% வரை இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயமா தான் காட்டுது.
இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா கம்பெனிஸுமே வந்து பாசிட்டிவாக தான் இருந்திருக்கும். ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக முடிஞ்சிருக்கும். இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், கேஸ்ட்ரால் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் முடிஞ்சிருந்தது. காரணம் என்னன்னா இந்த பிஸ்னஸுக்கும் யூஎஸ்க்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேர்ஸ் வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவ் ரேட் ஆகல. ஆனால் ஈக்விட்டாஸும் சரி கேஸ்ட்ராலும் சரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியோட டிவிடெண்ட்டுக்கான எக்ஸ் டேட்டு. ஸோ வந்து டிவிடெண்ட் வந்து ₹6.50 சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹316.90 முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ₹6 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸ் டேட் அன்னைக்கு வந்து டிவிடெண்ட் எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பதட்டப்பட வேண்டாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருந்தது. பிரதர் இந்த மாதிரி நான் வந்து நிஃப்டி பீஸை வந்து லாங் டேர்முக்கு ஒரு 10 வருஷத்துக்கு நான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. தாராளமாக வாங்கலாம் பிரதர். ஆனால் ஒன்றே ஒன்று தான், மார்க்கெட் இப்போ பாசிட்டிவாக இருக்குன்றதுனால நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஆனால் மார்க்கெட் நெகட்டிவ் ஆனாலும் இந்தியா மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் நிஃப்டி பீஸ் வந்து வாங்கிட்டே வாங்க. ஏன்னா விலை கம்மியாக இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பையிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், உங்களோட ப்ராஃபிட்டும் அதிகமாகும். கோல்டும் சரி நிஃப்டியும் சரி கிட்டத்தட்ட 11% 12% வந்து உங்களுக்கு பேசிவாகவே கொடுத்துரும். நீங்கள் எதுவும் வந்து நீங்கள் நிஃப்டி பீஸ் வாங்குறதா இருந்தால் நீங்கள் என்னோட வீடியோ கூட பார்க்க தேவையில்ல, நீங்கள் வேறு எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோ கூட பார்க்க தேவையில்ல. நீங்கள் மாதம் வந்து ஒரு ₹5000 நிஃப்டி பீஸ் மட்டும் வாங்குறதா இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ₹5000 போட்டாச்சா, நிஃப்டி பீஸ் ஆர்டர் போட்டாச்சா, டெலிவரி வந்துருச்சா, ஓகே அடுத்த மாதம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இருக்கலாம். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இது வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக வந்து நிஃப்டி பெருசாக எந்த ரிட்டர்னும் கொடுக்கல இல்லைங்களா? ஆனால் இந்த ட்ரேட் டீலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இங்கேருந்து 28,000 போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா 28,000ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 7-8% தான். அந்த அளவுக்கு போனால் கூட நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷேர்ஸும் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லார்ஜ் கேப்லேயும் இருக்கட்டும், மிட் கேப்லேயும் இருக்கட்டும், ஸ்மால் கேப்லேயும் இருக்கட்டும், இந்த எல்லா கம்பெனிஸும் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். அண்ட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏதாவது ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நேற்று வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், எஸ்ஜிபி வந்து எல்லாரும் வித்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிபியும் எம்சிஎக்ஸில் இருக்கிற கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இப்போயும் கூட வந்து ₹2000 ப்ரீமியம் இந்த எஸ்ஜிபிக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னதுனால இப்படி நடந்துச்சுன்னு சொல்ல, இது பியூர் கேல்குலேஷன் தான். ஏன்னா எஸ்ஜிபியில் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் கட்டணும் பட்ஜெட்டில் சொல்லியிருந்தா கூட இன்னமும் கூட கோல்டு பீஸை கம்பேர் பண்ணும்போது எஸ்ஜிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை பற்றி நேற்று வீடியோவில் வந்து ஒரு 4-5 நிமிஷம் வந்து பேசியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணி இந்த வீடியோட லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ண விரும்பல. அண்ட் இந்த எஸ்ஜிபியை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது பேசியிருக்காங்க. அதாவது இன்டர்வியூ கேட்குறவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி எஸ்டிபியில் வந்து முதல்ல டேக்ஸ் இல்லைன்னு சொல்லி தானே இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, இப்போ எதுக்கு டேக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்டிபியில் வந்து டாக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். அதாவது 2 செக் பாக்ஸ் இருக்குது. இந்த 2 செக் பாக்ஸ் என்னென்னா, ஒன்று எஸ்டிபி நீங்கள் ஆர்பிஐ கிட்டேருந்து டைரெக்டாக வாங்கினீங்களா, இது முதல் செக் பாக்ஸ். ரெண்டாவது செக் பாக்ஸ் என்னென்னா, நீங்கள் மெச்சூரிட்டி வரை இந்த எஸ்டிபியை வச்சிருக்கீங்களா. இந்த 2 செக் பாக்ஸில் நீங்கள் டிக் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. இந்த 2 செக் பாக்ஸில் ஒரு செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணலைன்னா கூட உங்களுக்கு டேக்ஸ் இருக்குது. 2 செக் பாக்ஸை டிக் பண்ணலைனாலும் உங்களுக்கு டேக்ஸ் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 அவுட்கம்ஸ் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து ஆர்பிஐ கிட்ட டைரெக்டாக வாங்கிட்டு மெச்சூரிட்டி வரை வச்சுருப்பீங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸப்ஷன் இருக்குது. இல்லை நான் செகண்டரி மார்க்கெட்டில் வச்சு வாங்கியிருக்கேன், ஆனால் கடைசி வரை வச்சுருக்கேன்னா இவங்க டேக்ஸ் கட்டணும். இல்லை நான் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கினேன், நடுவுலேயே விற்றுடுவேன் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து டேக்ஸ் கட்டணும். நான் பிரைமரி மார்க்கெட்டில் தான் வாங்கினேன், ஆனால் கடைசி வரை வச்சிருக்க மாட்டேன், நடுவில் விற்றுருவேன்னா இவங்களும் டேக்ஸ் கட்டணும். மொத்தத்தில் இந்த 4 சினாரியோவில் ஒரே ஒரு சினாரியோக்கு மட்டும்தான் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுவும் கூட பார்த்தீங்கன்னா எஸ்டிபி மேலே இருந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கும். அண்ட் இன்னமும் கூட சொல்கிறேன், லாஸ்ட்டாக கொடுத்தாங்கல்ல பாண்டு, அந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2032 பிப்ரவரியில் வந்து மெச்சூர் ஆகுது. அந்த பாண்டுக்கு ஒரு பாண்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2031 டிசம்பர் மாதம் வந்து மெச்சூர் ஆகும். அந்த பாண்டுக்கு இந்த பாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் யாராவது எஸ்டிபி வாங்கணும்னா 2 பாண்டையும் பாருங்கள். பார்த்துட்டு எந்த பாண்டு விலை கம்மியாக இருக்குது, எம்சிஎக்ஸ் ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணுங்கள். கரண்ட் மந்த் எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸில் என்ன ரேட் போயிட்டுருக்கு, இப்போ எஸ்டிபியில் என்ன ரேட் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து தெளிவாக பேசி எக்ஸல் ஷீட்டெல்லாம் கணக்கு போட்டு காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ வேணும்னா இங்கே தம்ப்நெயில் வந்து காமிக்கிறேன். அண்ட் ஐ லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து போடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் எஸ்டிபியில் நீங்கள் சீரியஸாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்டு ப்ரைஸஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேற்று இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நைட்டு ஒரு 2 மணி 3 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ரேலியாக ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $4800 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு செல் ஆஃப் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $4900 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட
ஒரு $700 வந்து கம்மியாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் நம்ம எம்சிஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1,52,000 தாண்டிடுச்சு கோல்டு ப்ரைஸஸ். அண்ட் கோல்டில் என்னதான் ஒரு செல் ஆஃப் வந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரிகவரி வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து கோல்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் சில்வர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ப்ரைஸ் மூவ்மெண்ட் தான் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு அவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $87 வந்து ரீச் பண்ணியிருக்கு மறுபடியும். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா $70 வரையும் போச்சு. அண்ட் நம்மளோட எம்சிஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரோட ப்ரைஸஸ் வந்து 2,68,000 இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சில்வர் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் யாராவது ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏற ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகுதுங்க. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், சில்வரை பற்றி ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். அண்ட் அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஒரு பர்சன்டேஜ் மட்டும் உங்கள் போர்ட்ஃபோலியோ கொடுங்க. ஒரே ஒரு பர்சன்டேஜ் வந்து சில்வர் கொடுங்க, அதிகமாக கொடுக்காதீங்க. ஏன்னா சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டல். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எஃப்ஐஐஸ் வந்து பை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐடி டேட்டா வந்து ரிலீஸ் ஆகலை. அண்ட் என்னதான் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸை வந்து அமுக்கி வச்சுருந்தாலும் கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் மார்க்கெட் வந்து ஏற போகிறது உறுதியாயிடுச்சு. ஸோ உங்களோட வாட்ச் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கரெக்டான லெவல்ஸில் வந்து ஸ்டாக்ஸை வாங்க ஆரம்பிங்க. அண்ட் எஃப்ஐடி டேட்டா வந்து ஒன்ஸ் ரிலீஸ் ஆன உடனே கீழே பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.